காஞ்சிபுரம் மாவட்டம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா பூங்காவில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் நடைபெற்ற கலை சங்கமம் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கினார்கள். தமிழக அரசால் 1955ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்ற அமைப்பானது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் 1973ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் என பெயர் சூட்டப்பட்டது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தை பொது பண்பாட்டு துறையின் கீழ் கொண்டு வந்து தனது நேரடி வழிகாட்டுதலின்படி பல்வேறு கலைத்திட்ட பணிகள் மற்றும் கலைஞர்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். 1989ஆம் ஆண்டு மதுரையில் 3 நாட்கள் நடத்தப்பட்ட கிராமிய கலை விழாவினை தலைமையேற்று துவக்கி வைத்தார்கள். மன்றத்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பு நலிந்த நிலையில் வாழும் கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் நிதியுதவி ரூபாய் 3000 தொகை வழங்குதல், மாநிலங்களிலேயே கலைக்குழுக்களின் பரிமாற்றம், திட்டத்தின் கீழ் கலைக்குழுக்கள் மூலம் பல்வேறு மாநிலங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் பரிமாற்றம் செய்தல், புகழ்பெற்ற மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப பராமரிப்பு நிதியுதவி, தற்பொழுது ரூபாய் 25,000 தொகை வழங்குதல், பல்வேறு கலை நிறுவனங்களின் மூலம் கலை நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பளித்து அதன் மூலம் திறமை மிக்க 16 வயது முதல் 30 வயது வரையிலான இளம் கலைஞர்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளித்தல். மேலும் இத்திட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் இருந்து 18 வயது முதல் 32 வயது வரையிலான கிராமிய கலைஞர்களும் பயன்பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா நினைவு பூங்காவில் நடைபெற்ற கலை சங்கமம் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி வை. ராஜநீதி, கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடுத்த குரூப் ஓகேக்கா வாங்க வாங்க வாங்க